யாக்கோபு ஒருத்தனை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடுவான். யாரை ஏமாத்திட்டு ஓடுவான் தெரியுமா? ஏசா. 20 வருடம் கழித்து ஏசா வருகிறான் என்றதும் யாக்கோபு ஏசாவை கூல் பண்றதுக்காக, சால்வ் பண்றதுக்காக நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். அப்படி அனுப்பின பிறகு அவனுக்கு நம்பிக்கை வரல. ஆதியாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது நிச்சயம் என் பேரில் தயவாயிருப்பான்னு சொன்னானா? இல்ல, ஒருவேளை. இந்த ஒருவேளை தான் இன்னைக்கு நமக்கு இடிச்சிட்டு இருக்கு. ஆமா, நம்ம என்னதான் சொன்னோம், ஒருவேளை தயவா இருப்பான். அந்த ஒருவேளைங்கிறது உள்ள கிடக்கிறதுனால எல்லா வெகுமதிகளை அனுப்பின பிறகும் யாபோக்கால தூங்க முடியல. அவன் யாபோக் ஆற்றின் கரையில் உட்கார்ந்திருந்து என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? நீங்க என்னதான் ஜெபம் பண்ணி ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு வீட்டுக்கு போனாலும் திரும்பவும் அந்த காரியத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா நமக்குள்ள நிச்சயமா என்கிற காரியம் இல்லை, மாறாக என்ன காரியம் தான் இருக்கு தெரியுமா? இவ்வளவு அழகா சொல்றீங்க. இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தீங்க, நான் செய்தி முடிச்சு போய் உட்காந்துருப்பேன். அந்த ஒருவேளை கிடைக்காம போயிட்டுன்னா, ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை வைக்கிறது மாதிரி இருக்கான். சும்மா வைக்கவும் முடியாது, வைக்க கூடாது. ஆண்டவர் அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். நம்முடைய லைஃப் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? வைக்கணும். நம்ம அப்படி வைக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னு வைங்கள. எலியா வாழ்க்கை அப்படி இருந்ததுனால எலியா அந்த ஒரு மனுஷனை நிறுத்தி அந்த பட்டணமே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால அந்த பட்டணமே மழையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த ஒரே மனுஷனால அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டு விழுந்தார்கள். ஒருவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு ஏதுவாய் உகந்ததாய் இருக்குமானால் அவன் நிமித்தம் அந்த குடும்பத்தில் எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா? எவ்வளவு பெரிய ரட்சிப்பு தெரியுமா? அந்நிய வல்லமைக்கு உள்ள நிற்க முடியுமா? சத்துரு கிரியைக்கு உள்ள நிற்க முடியுமா? யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அந்த ஒரு பேரை வச்சு தான் அங்க சொல்றாரு. ஒரு பேரை வச்சு தானே சொல்றாரு. யாக்கோவுக்கு விரோதமான ஒரு கூட்டம் ஜனங்களை சபிக்கும்படியாக தான் வந்து நிற்கும் போது ஒரே ஒரு பெயரை முன்வைக்கிறார். யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன் யாக்கோபே சொல்லி முடிக்க வேண்டியதானே? இல்லை, இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்கே இரவு முழுவதும் யாக்கோபு கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் சாத்தியமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை யாக்கோபு என்று ஒப்பு கொடுக்கிறான். நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏமாத்துறவன்பா, நான் எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன். ஆமென். யாக்கோபு, நீ யாரு? நான் யாக்கோபு. ஹல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள் வந்து ஆமென். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எங்க சரி செய்யணும், எங்கே மாற்ற வேணும்? ஆண்டவர் இனி எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே அறிக்கை பண்ணியும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, அழுதும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. உங்க ஜெபங்கள் எல்லாம் பதிலாய் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கை உகந்ததாய் மாறணும். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அதுதான் 2 பேர் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். யாரெல்லாம் 2 பேரு? பரிசேயனும் ஆயக்காரனும். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும். நீங்க வாசிக்கலாம், 9லிருந்தே வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹalleluya. இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன வைக்கணும், ஆனா நான் எப்படி வைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு பரிசேயனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான், ஆனால் அவன் வைத்த விதம் சரியல்ல. நான் ஒருத்தங்களுக்கு ஒன்று கொடுக்கிறதுன்னு இருக்கிறது, நான் கொடுக்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு ஒன்று இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வாங்க சார், வாங்க சிஸ்டர்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு இலை போட்டாச்சு. அந்த வீட்டில் ஒரு வேளை சப்பாத்தி சர்வ் பண்ணுறாங்க, இல்லை பரோட்டா சர்வ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்க நீங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த ரோல இருந்து இன்னும் அப்படி சாப்பிடு அப்படி சொல்லி 2 பரோட்டாவை தூக்கி உங்கள் மூஞ்சில் எரிஞ்சா நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களா? சிலர் சாப்பிடுவாங்க, அவங்கள விட்டுருங்க. நமக்கு எப்படி இருக்கும் உடனே அது நான் உங்களுக்கு தந்தேன் இல்லை, நம்மளால தோணுமா? நம்மளை கூட்டினவங்க நம்ம அந்த இடத்துல நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இங்க ஒருவன் ஆண்டவருக்கு முன்னாக தன்னை வைக்கிறான், ஆனா அது தேவனால அக்செப்ட் பண்ண முடியல. நான் என்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வைக்கணும் முதல் காரியம். 2வது எப்படி வைக்கிறேங்கிறது இருக்கிறது. இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அவன் உண்மையில அந்த இடத்துல அவன் யாரை ஸ்தோத்தரிக்கிறான் தெரியுமா? உண்மையில் அவன் யாரை புகழுகிறான் தெரியுமா? தன்னைத்தானே புகழுகிறான். அவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தான் தெரியுமா? தான் யாருன்னு சொல்றதுக்காக. சிலர் புது ட்ரெஸ் வாங்கினா மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. சில கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாட்ச் எல்லாம் கட்டினாங்கன்னு இப்படிதான் வருவாங்க. இந்த ஒலிம்பிக் பெரேட்ல கொடி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல போவாங்கல்ல, அதுக்குன்னே சில கல்யாண வீட்டுக்கு போவாங்க பாருங்க. அதுக்குன்னே இவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? தன்னை புகழ்வதற்காக. அடுத்து அவனுடைய மைண்ட் செட்டை பாருங்க. அவன் சொல்றான், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அப்படிங்கிறான். அப்போ இவன் நினைப்பு என்ன தெரியுமா? இவன் ஒரு சைடு, மீதி எல்லா மனுஷரும் இன்னொரு சைடு. அதாவது என்ன எப்படி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார விடவும் நான் தான்.
அதாவது சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்படும் போது இந்த பெருமை வந்து ஈஸியா விசேஷமாக, அதான் அடிக்கடி சொல்லுவேன், நடுக்கத்தோடு இந்த காரியத்தை சொல்றேன். இந்த பெருமைங்கிறது ரொம்ப பிடிக்கிறது யாரை தெரியுமா? ஆவிக்குரியவங்கள தான். ஏன்னா அவங்க வந்து சில காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க, சில காரியத்துக்கு விலகி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வர வாய்ப்பு தெரியுமா? பேதுரு ஆண்டவர்கிட்டயே கிளாஸ் எடுத்தார் பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு துப்பட்டி போல் ஒன்று இறக்குறார், அதில் நிறைய பறவைகள் மிருகங்கள் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, பேதுருவே இதை அடுத்து பூசி நாங்கள் அதெல்லாம் தொட மாட்டோம், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, நாங்கள் இப்படியெல்லாம் செய்யவே மாட்டோம். நாங்கள்லாம், பேதுருவே தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக என்னாத. பல நேரத்தில் எப்பொழுதுமே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இவன் வந்து இவனை எப்படி நினைக்கிறான் தெரியுமா? மீதி எல்லாரும் ஒண்ணு, நான் மட்டும். அதாவது இவங்கள மாதிரி அப்படி சொல்ற கூட்டத்தில் அப்படி திரும்பி பார்த்தா அங்க இன்னொருத்தன் நிக்கிறான், இவனை மாதிரியே நான் கிடையாது. வெளியே சொல்லல, அவன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். வெளியே எப்படி சொல்லிருப்பான்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஏதோ கிருபையில் ஏதோ வண்டி ஓடுது. வெளியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கேட்டா நாங்கள்லாம் நல்லா இருக்கவே பாத்திரம் சேர்ல நான் உட்காரவே மாட்டேன், தும்புல தான் உட்காருவேன். அப்படி ஏன்னா சாஞ்சி இருக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனே. வெளியெல்லாம் தெரியாது, ஆனா உள்ள தனக்குள்ளே. அடுத்து பாருங்க, அவன் செய்யற காரியத்துல வாரத்துக்கு நான் 2 தரம் உபவாசிக்கிறேன். அதாவது உபவாசம் பல விதங்கள்ல இருக்கிறது, பைபிள்ல பல விதங்கள்ல இருக்கிறது. வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறதெல்லாம் இவனாக எடுத்த தீர்மானம். அதாவது மேண்டேட்டரியா கண்டிப்பாக எல்லா இஸ்ரவேலரும் செய்ய வேண்டிய ஒரு உபவாசம் இருக்கிறது. அந்த உபவாசம் வருஷத்துக்கு ஒரு முறை. லேவியராகவும் 16வது அதிகாரம் படிக்கும்போது அது தெரியும். வருஷத்துக்கு ஒரு முறை 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில அதை எடுப்பாங்க. அதாவது அது ஒரு பரிகாரத்துக்காக, பாவ நிவாரணத்துக்காக. அப்படி வருஷத்துக்கு இது மேண்டேட்டரி. இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் எடுத்தாகணும். அன்னைக்கு வந்து தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துவாங்க. அந்த ஆத்துமாக்களை தாழ்த்துறதான் உபவாசத்தின் ஒரு அடையாளம். அன்னைக்கு வேற எந்த வேலையும் செய்யவே மாட்டாங்க, அன்னைக்கு உட்கார்ந்து இருப்பாங்க. இது வந்து கம்பல்சரியா எல்லாரும் எடுத்தாகணும், இயர்லி ஒன்ஸ். அதுக்கப்புறம் அவங்கவுங்க எடுக்கிற காரியங்கள் உண்டு. சில அனுபவங்களுக்காக, சில காரிய விடுதலைக்காக இப்போ ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் தானியேல் எடுத்தாரு. 3 நாள் ஃபாஸ்டிங் யார் எடுத்தாங்க? எஸ்தர் எடுத்தாங்க. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையில தேவன் நடத்துகிற பிரகாரம் எடுக்கிற. இயேசு கிறிஸ்து 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனா கம்பல்சரியா எடுக்க வேண்டிய ஃபாஸ்டிங்கிறது என்ன தெரியுமா? இயர்லி ஒன்ஸ் அக்கார்டிங் டு பைபிள், அந்த பழைய பாடு முறைமையின்படி. இவர் அந்த ஃபாஸ்டிங்க எத்தனை தடவை எடுக்கிறார் தெரியுமா? வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க வேண்டியத வாரத்துக்கு 2 தடவை எடுக்கிறார். எடுத்துட்டு அதான் இதெல்லாம் எடுத்துட்டு என்ன காட்டுறாரு தெரியுமா? அவங்கள என் கூட கம்பேர் பண்ணவே முடியாது. அதனாலதான் அவங்க எல்லாம் மற்ற மனுஷரை போல நான் இல்லை. அவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கன்னா நான் எல்லாம் வாரத்துக்கு 2 நாள். அவங்க எல்லாம் ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா நான் ஜூலைலையும் இருப்பேன், செப்டம்பர்லயும் இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இவதை என்ன நினைச்சிட்டான்னா, இதெல்லாம் நான் பண்றதுனால நான் என்ன யாருக்கு முன்னாடி வச்சிடலாம் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி வச்சிடலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல அடுத்து நான் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ண. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், இவன் ஜெபம் பண்ணினான் தானே இருக்கு. 2 பேர் எங்க போறாங்க? ஜெபிக்க போறாங்க. ஜெபிக்கிறது. இவன் ஜெபத்துல இவனுடைய தேவை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். சொல்லுங்க. ஒண்ணுமே கேட்கல. ஹல்லேலூயா. ஒருத்தன் ஒண்ணுமே கேட்கலன்னா, ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்கலன்னா அவன் தன்னை யாரா நினைக்கிறான் தெரியுமா? எனக்கு எந்த தேவையும் உங்ககிட்ட இருந்து இல்லை. ஆண்டவர் மலை உபதேசத்தை தொடங்கும் போதே எப்படி சொல்லி தொடங்குவார் தெரியுமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள்
ஆவியில் எளிமைன்னா புவர் இன் ஸ்பிரிட். அவனுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை சந்திப்பதற்கான காரியங்கள் அவங்கிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் அவன் தேவைக்காய் நிற்பான். தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே நீங்க எவ்வளவுதான் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய ஒத்தாசை இல்லாமல் உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஆமென். இன்னைக்கு இந்த இடத்துல இவனை நீங்க பாத்தீங்கன்னா, இவன் எப்படிப்பட்டவன நிக்கிறான் தெரியுமா? எனக்கு ஒரு குறை இல்லை, எனக்கு ஒரு தேவை இல்லை, எனக்கு எல்லாமே இருக்கு. அவன் மெனக்கெட்டு சர்ச்சில் வந்ததே எதுக்கு தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாரை விட நான் பெஸ்ட்னு சொல்லிட்டு போறது. இவனுடைய இந்த நிலையில இருந்து அப்ப திரும்பி பாருங்க. அப்போ இவன் வாரத்துக்கு 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது எதுக்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. அப்போ இவன் தசமபாகம் கொடுக்கிறது எதுக்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றது. இவன் 10 கற்பனைகளை கை கொள்வது எதற்கு? அவனை விட நான் பெஸ்ட்னு சொல்றதுக்கு. இப்படி நான் இன்னொரு ஆளை விட பெஸ்ட்னு காட்டுறதுக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து, நான் தசமபாகம் கொடுத்து, நான் இப்படி எல்லாம் கை கொள்வதனால என்ன பிரயோஜனம்? இவன் என்ன மறந்துட்டான் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல இவன் இந்த தேவ சமூகத்துல யாரெல்லாம் பார்த்தான் தெரியுமா? பரிகாரர், ஆயக்காரர், மற்ற எல்லாரையும் பார்த்தானே தவிர அந்த இடத்துல யார் அவன் பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல. ஒருவன் உண்மையிலே தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக நான் நிக்கிறேங்கிற நிலைமையில நிற்பான்னா, அவன் ஏசாயாவா இருந்தாலும் அவன் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படிதான் சொல்லுவான். சேராபீன்களே தங்களை மூடிக்கொண்டன பைபிள்ல இருக்கு. பல நேரத்துல நம்ம இதை மறக்கிறோம். ஆண்டவரே இவங்கெல்லாம் வராங்க, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம் அப்படின்னு கேட்பான். அது அர்த்தம் என்ன? நான் வரலாம் இடிங்களா? நான் அன்னைக்கு பார்த்தேன் பிரதர், இந்த பிரதர் சர்ச்சுக்கு வரத பார்த்து இவரெல்லாம் எப்படி சர்ச்சுக்கு வரலாம்? நாம சிரிச்சுட்டே அப்படி மனசுக்குள்ளே சொல்ல, நீங்களே வரும்போது இந்த சிஸ்டர் எப்படி வரலாம் இங்க? அதன் அர்த்தம் என்ன? இவங்க எப்படி வரலாம்? ஐயோ இந்த ஃபேமிலி எப்படி வரலாம் இந்த சர்ச்சுக்கு? இவங்க எப்படி வரலாம்? நம்ம 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 அப்படி ஒரு கொஸ்டினை வைக்கும் போது அந்த இடத்துல நாம என்ன வைக்கிறோம் தெரியுமா? நான் வரலாம், நான் பெஸ்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்துல 17-18 வசனங்களை வாசியுங்கள். லவோதிக்கேய சபைக்கு கர்த்தர் சொல்லுவார், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். இந்த இடத்துல இவனுக்கு என்ன தெரியல தெரியுமா? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் தெரியுமா? இந்த பரிசேயன் நான் இவ்வளவு பண்ணதுனால நான் நீதிமான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்பட்டவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், வாசிங்க, நான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட உன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை. உனக்கு அந்த பார்வையே தப்பா இருக்கு. நீ தேவ சமூகத்துல உன்னையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். இந்த பார்வை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாத பார்வை. இவன் தேவ சமூகத்துல அப்ப இதுவரை யாரை பார்க்கவே இல்லை தெரியுமா?
தேவனை பார்க்கவே இல்லை. ஃபாஸ்டிங் இருந்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த ஃபாஸ்டிங் என்னத்துக்கு? தசமபாகம் கொடுத்த ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அந்த தசமபாகம் என்னத்துக்கு? 10 கற்பனைகளை கை கொண்டு ஒருத்தனால தேவனை பார்க்க முடியலன்னா அதை கை கொண்டு என்னத்துக்கு? உன்னுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ உன்னை யாரோட தான் பார்த்து கொண்டிருக்கிறாய்னா மற்றவங்களோட பார்த்து 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 நீ எந்த லெவலுக்கு வந்துட தெரியுமா? நான் மட்டும் அந்த உலகத்திலேயே பெர்ஃபெக்ட், மற்ற மனுஷரை போல இல்லாததற்காக மற்ற மனுஷர்னு மொத்தத்தில் குறிக்கிறார்ல. கடைசியில் என்ன சொல்ல வந்துட்டான் தெரியுமா? நான் மட்டும்தான் இப்படி, நான் மட்டும்தான் பெர்ஃபெக்ட், மீதி எல்லாம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் வைக்கிறான் தெரியுமா? அது அப்படி வைக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்படி வைக்க கூடாது. அதனாலதான் இந்த ஊமை இவர் சொன்னதே எதுக்கு தெரியுமா? 18வது லூக்கா 18:9 வாசிக்க கேட்டோம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, உண்மையில அவங்க யாரும் இல்லை, நீதிமான்கள் அல்ல, நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின, எல்லாரையும் குறித்தல்ல, சிலரை குறித்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நீதிமான், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த நினைவு எனக்குள் எப்பொழுது இருக்க வேண்டும். அதே வேளையில் இந்த நினைவுகள் என்னை இன்னொரு நபரை எப்படி பார்க்க வச்சிடக்கூடாது தெரியுமா? அற்பமா பார்க்க வச்சிடக்கூடாது. நான் இன்னொரு நபரை அற்பமாய் பார்த்து விட்டு நான் என்னை கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. அப்படி வைத்தாலும் கர்த்தர் சொல்வார், அவன் அல்ல அப்படிம்பார். அவன் அல்ல, அவன் கிடையாது, அவன் இல்லை, அவனே இல்லை அப்படின்ட்டார். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கத்தை. தானியேல் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவார், நாங்க எங்க நீதியை நம்பி கேட்கல ஆண்டவரே, உங்க இரக்கத்தை நம்பி. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஆயக்காரனை பாருங்கள். இந்த ஆயக்காரன் குறித்து வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்துல, ஆயக்காரன் தூரத்திலே நின்று, 11வது வசனத்துல பரிசேயன் நின்று, 13ல ஆயக்காரன் அப்ப பரிசேயன் எங்க நிக்கிறான்? முன்னாடி நிக்கிறான். எங்க நிக்கிறான்? சர்ச்சில் ஃப்ரெண்ட்ல வந்து நிற்கிறான். ஆயக்காரன் எங்க நிக்கிறான்? தூரத்தில் நிக்கிறான், வாசல் பக்கத்தில் நிக்கிறான். அப்போ இந்த 2 பேருக்குள்ள உணர்வு என்ன தெரியுமா? பரிசேயன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? கிட்ட ஒரு குறைவும் கிடையாது, நான் என்ன ஆண்டவர்கிட்ட வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் ஆயக்காரன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்னால இந்த லைஃப் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க முடியலையே, அவன் கதறான். அவன் உண்மையிலேயே இந்த 2 பேர்ல யார் தன்னை கர்த்தருக்கு முன்பாக வைக்க வந்திருக்கிற ஆளு தெரியுமா? ஆயக்காரன். இவன் முன்னாடி வர வந்தது கர்த்தருக்கு முன்னாக தன்னை வைப்பதற்கல்ல, மற்ற மனுஷருக்கு முன்னாக தன்னை வைத்து நான் தான் எல்லாரை விட. இந்த 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 எண்ணம் நமக்குள்ள வந்துடவே கூடாது. என் ஜெபம் தேவனுக்கு அருவருப்பாயிடக்கூடாது, என் நம்பிக்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நம்ம விரும்புகிற காரியம் நமக்கு வருதா? நாம் நம்புகிறது நமக்கு மகிழ்ச்சியாய் மாறுகிறதா? நம்முடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை. தூரத்தில் நின்று, அப்போ அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த நிலைமையில நான் என்னை இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக வைக்க முடியாது. இந்த உணர்வு இருந்ததுனால தானே அவன் தூரத்தில் நிற்கிறான். நான் இப்படி என்ன, நான் எப்படி? ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆரம்பத்திலே நம்ம என்ன பாடணும்? உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகள். அவன் தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல், வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்
அப்ப இவனுக்குள்ள என்ன இல்லை தெரியுமா? துணிகரம் இல்லை. ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? ஒரு துணிகரம் வந்துட்டு. இந்த உடன்படிக்கை பெட்டியை காளைகள் மேல வச்சு கொண்டுட்டு வருவார் தாவீது. அப்போ அந்த காளைகள்லாம் மிரளும் போது உடன்படிக்கை பெட்டி சரியும் போது யார் கை வைப்பா தெரியுமா? ஊசா. ஏன் கை வச்சான் தெரியுமா? ஏன் அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தாங்களோ, ஊசா மட்டும் ஏன் கை வைக்க காரணம்? ஏன் அந்த துணிகரம் வந்துச்சு தெரியுமா? அது இவ்வளவு நாள் எங்க தான் இருந்துச்சு? அவன் வீட்டில் தான் இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகினான். இந்த பார்த்து பழகினவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. இந்த 3 தலைமுறை 4 தலைமுறை பெந்தேகோஸ்தே மக்கள் பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயத்தை காட்டிலும் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வருவாங்க தெரியுமா, அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயம் ஜாஸ்தியா இருக்கும். இதை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் உண்மை. அதனால ரொம்ப ஈஸி பைபிளுங்க என்ன கிடக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அது அப்படி பழகிட்டு அந்த நிர்விசாரம் துணிகரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு. இதே உடன்படிக்கை பெட்டிய தாவீது பயந்து என்ன பண்றாருன்னா தூக்கி எங்க கொண்டு வைக்கிறாருன்னா ஓபேத்-ஏதோம் வீட்டில் ராஜா வைக்கும் போது ஒரு அடி. உடன்படிக்கை பெட்டியை பத்தி லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா? இதை தொட்டா அழகா சொல்றீங்க செத்தான். இந்த நியூஸை கேட்டுட்டு உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்கு வருதுன்னா எப்படி இருக்கும் நெஞ்சு? நான் நம்புறேன் ஓபேத்-ஏதோம் என்ன பண்ணிருப்பா தெரியுமா? மொத்த ஃபேமிலியை கூப்பிட்டு முழங்கால் போட்டிருப்பான். அது அப்படி உள்ள வரும்போது எவ்வளவு பயபக்தியா பார்த்துருப்பான் தெரியுமா? ஆண்டவரே, இது இந்த வீட்டில் இருப்பதற்கு அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து உடன்படிக்கப்பட்டு ஆசாரியர்கள் தோள்களில் சுமந்த பிரதிஷ்டை உள்ளவர்கள் தோள்களில் சுமந்த உடன்படிக்கப்பட்டு இந்த உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு நடக்கும் போது யோர்தான்ல காலு பட்டதுமே யோர்தான் 2ஆக பிளந்தது. அந்த உடன்படிக்கப்பட்டு அந்த பிரசனம் நிறைந்த பெட்டி என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே. குடும்பமா அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி முழங்கால் போட்டுருவோம். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டுல 3 மாதம் இருந்துச்சு. அது இருந்தது நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவனுக்கு உண்டான அனைத்தையும் ஆண்டவருக்கு முன்னாடி நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான் அப்படின்னு மார்த்தட்டி சொன்னார்ல. ஆனா எப்படி கர்த்தருக்கு முன்னாக நின்னாருன்னு சொல்லிட்டு வேதத்துல பார்த்தா கர்மேல் பர்வதத்துல போய் எலியா எப்படி நின்னாரு தெரியுமா? தன் முழங்காலில் நெத்தி படுறது மாதிரி குனிந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி மார்த்தட்டி அப்படியெல்லாம் நிக்கல. முழங்கால் மடக்கி தன் நெத்தி முழங்கால படுறது மாதிரி குனிந்து தேவ சமூகத்தில் அந்த துணிகரம் அவனுக்கு அந்த துணிகரம் வரல. தீமையை பார்த்த கண்களை இப்ப நான் அவரை பார்க்கணுமா? ஐயோ, இந்த கண்களை வைத்தல்லவா நான் பாவத்தை பார்த்தேன், இந்த கைகளை வைத்தல்லவா நான் தீமையை செஞ்சேன். சாட்டர்டே வர தப்பு பண்ணிட்டு சண்டே வந்துட்டு பிரைஸ் தி லார்ட் ஹalleluyaன்னு சொல்லிட்டு அப்படியே துணிகரம் பண்றோமா? முந்தின நாள் வர பாவத்தை பண்ணிட்டு இங்க வந்து கர்த்தருடைய சரீரத்தை அடையாளமா இருக்கிற அப்பத்தை அப்படி எந்த கூச்சமும் இல்லாம கை நீட்டி வாங்கி சாப்பிடுறோமா? ஆண்டவர் கேட்கிற, நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? துணியாமல் அடுத்து தன் மார்பில் அடிக்கிறோம். கரெக்டா எங்க அடிக்கிறோம் பாத்தீங்களா? ஏன்னா ஆண்டவர் எங்க இருந்தாப்பா, இது திருக்குள்ளதுப்பா, இது கேடுள்ளதுப்பா. ஆண்டவர் நிறைய பொல்லாத சிந்தனைகள் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு, தீமையான காரியம் இங்க இருந்து தானப்பா வந்துச்சு. தன் மார்பிலை அடித்து பாவியாகிய என் மேல் கிருபையா இரும் சொல்லும் போது அவன் இப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனை உகந்தவனாக்கி, ஹalleluya, கர்த்தர் சொல்றார், அவன் அல்ல இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். தேவனுக்கு முன்பாய் நான் என்னை வைக்கிறது எப்படியோ வைக்க கூடாது.
ஆமே. வேற எந்த ஆண்டவர் நான் இப்படி இன்னொருடைய பையன் இந்த சர்ச்சை விசுவாசி நான் அப்படிலாம் வைக்கவே முடியாது, நான் ஊழியக்காரர்களும் இல்லப்பா. ஹல்லேலூயா. தகுதியில்லை என் இயேசுவே நீரந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதி